ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவர் பெயர் கோவிந்தசாமி. படுத்த படுக்கையாக கிடந்த அந்த கிழவர் கோவிந்தசாமி அன்று எதையோ எதிர்பார்த்து காத்து கிடந்தார். படுக்கையில் இருந்தபடியே அவர் அப்படி என்ன எதிர்பார்க்கிறார்? ஏன் இப்படி தலையை தூக்கி தூக்கி வெளியே பார்த்து கொண்டே இருக்கிறார்? சண்டைகள் சமாதானமாகி ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தோடு வந்திருக்கும் அவருடைய கடைசி மகள் மாரியம்மாள் அப்பாவையே பார்த்து கிடந்தாள். அவரிடம் சென்று கேட்டே விட்டாள். ஒரு கட்டத்தில், என்னப்பா அப்படி தலையை தூக்கி தூக்கி தெருவே பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம்? நாங்கள் எப்போ வீட்டை விட்டு வெளியில போவோம்னு தெருவே பார்த்துட்டு இருக்கியாப்பா என்றாள் மாரியம்மாள். கோவிந்தசாமி பெரியவர் இதையெல்லாம் கேட்டுவிட்டு தன் இளைய மகள் மாரியை அருகே அழைத்தார். இப்படி உட்காரு தாயி. வாய் குளறி குளறி பேச ஆரம்பித்தார். நான் மாறிட்டேன் தாயி, நீ எல்லாத்தையும் மறந்து போயிட்ட. நீ வரமாட்ட என்று நினைச்சேன். நீ எல்லாம் சமாதானமாகி இப்ப குடும்பத்தோட வந்திருக்க. இப்போ உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லை தாயி. படுத்த படுக்கே மனசு கடந்து துடிக்குது. உனக்கு ஏதாவது செய்யணும்னு. ஆனா இப்ப காலம் போச்சு. என்னால் ஒன்றும் முடியாது. எல்லாத்தையும் பசங்க எடுத்துக்கிட்டாங்க. என்னால் அவங்க கிட்ட எதுவும் இப்போ கேட்க முடியலை என்று அந்த கிழவர் சொல்ல சொல்ல மாரியம்மா கண்கள் கலங்கின. அப்பா, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. கடவுள் புண்ணியத்தில் இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம். உங்கள் பேத்தி 1வது படிக்கிறா, சுட்டியாக இருக்கா. நாங்கள் நல்லா வசதியாக தான் வாழ்கிறோம். எந்த அப்பனுக்கு தான் கோபம் வராது? யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிட்டா. உங்கள் கோபம் நியாயமான கோபம் அப்பா. எவ்வளவு பெரிய உழைப்பாளி நீங்கள் என்று மாரியம்மாள் சொல்லி கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டு அந்த கோவிந்தசாமி பெரியவர், அதான் இன்னைக்கு தபால்காரரை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு முதியவர்களுக்கு பென்ஷன் 1000 ரூபாய் வரும். நம்ம ஏரியா தபால்காரர் மாதம் மாதம் வீட்டுக்கே வந்து தந்துவிட்டு போவார். இன்னைக்கு வரணும். வந்தால் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். என் பேத்திக்கு கொடுக்கணும்னா ஆசையாக இருக்குது. இப்போ அதை பேத்திக்கிட்ட கொடுத்துட்டா கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் மாரியம்மா என்று இனிமையபடியே விவரித்தார். பார்த்துப்பா, உங்களால் பேசவே முடியலை. நீங்கள் ஒன்றும் பேச வேணாம், அப்படியே படுங்க. என் மகளுக்கு நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் என்று அவரை ஆசுவாசப்படுத்தி படுக்க வைத்து போர்வையை போர்த்தி விட்டு மாரியம்மா அந்த கீற்று கொட்டுகையிலிருந்து விடுபட்டு பின்னால் இருந்த கல்வீட்டினுள் சென்று விட்டாள். 1 வயதுக்கு அப்புறமா படுத்த படுக்கையாகிவிட்டால் முதியவர்களுக்கு வீட்டில் கூட இடம் கிடைப்பதில்லை. ஒரு மாட்டு கொட்டகை போல் அந்த வீட்டின் முன்னால் கீற்று கொட்டகை கட்டி கோவிந்தசாமியை கீழே கிடத்தி இருந்தார்கள். எல்லாமே அவருக்கு அங்கேயேதான். நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனாலும் கோவிந்தசாமி கிழவருக்கு எப்படியாவது பேத்திக்கு ஏதாவது கொடுத்து விட வேண்டும் என்ற அளப்பரிய ஆசையில் மீண்டும் மீண்டும் தன் தலையை தூக்கி தபால்காரரை எதிர்பார்த்திருந்தார். அந்நேரமே தபால்காரர் வந்தார், கையில் தபால் பை சகிதமாக. என்ன கோவிந்தசாமி தாத்தா என்று கேட்டுக்கொண்டே அந்த கொட்டகையினுள் வந்தார் அந்த தபால்காரர். ஏதோ கடவுளாய் தெரிந்தார் தபால்காரர் அன்று அந்த கோவிந்தசாமி தாத்தாவுக்கு. தாத்தா, முதியோர் பென்ஷன் வந்திருக்கு, எழுந்திருக்க முடியுமா? இல்லைனா அப்படியே உன் கையை கொடு, நானே விரல் ரேகை எடுத்துக்கிறேன் என்று தபால்காரர் சொல்ல சொல்ல தாயை கண்ட கன்று போல் உள்ள மகிழ தன் இடது கையை வெட்டி கூட எடுத்துக்கொள் என்பது மாதிரி நம்பிக்கையாய் கையை நீட்டினார் அந்த கிழவர். அப்போது தபால்காரர் கருணைய வடிவாய் அவர் இடது கை பெருவிரல் ரேகை எடுத்துக்கொண்டு தன் பையிலிருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து அந்த பெரியவரிடம் கொடுத்தார். அப்போது அந்த பெரியவரின் மனசு அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. தன் வலது கையை தூக்கி வாழ்த்துவது போல கையை தூக்கினார். அந்த தபால்காரர் ஒரு மெல்லிய புன்னகையோடு அங்கிருந்து கிளம்ப முற்பட்டார். அங்கு திடீரென்று அந்த கோவிந்தசாமி பெரியவரின் பெரிய குடிகாரன் மகன் அங்கு வந்து அந்த பெரியவரின் கையில் இருந்த 1000 ரூபாயை விருட்டென்று பிடுங்கிக் கொண்டான். ஐயோ ஐயோ, எனக்கு வேணும் அந்த பணம் என்று அந்த பெரியவர் கத்திக்கொண்டே கட்டிலிருந்து முடியாமல் எழ முற்பட்டார். கண்களில் கண்ணீருமாக ஏக்கமாய் ஏதோ பேச முடியாமல் கத்த முயன்று கத்தவும் முடியாமல் சைகை காட்டிக் கொண்டிருந்தார். அப்போது தபால்காரர், ஏங்க, இப்போதான் பென்ஷன் பணம் வந்து பெரியவர்கிட்ட கொடுத்தேன், அதை பிடுங்கிட்டீங்க. பாவம் சார், ஒரு நாளாவது அவர்கிட்ட இருக்கட்டும் சார், நாளைக்காவது கேட்டு வாங்கியிருக்கலாம்ல. நீங்கள் அவர் பையன் தானே, உங்களுக்கு தானே சார் தரப்போகிறார் என்றார். ஹலோ தபால்காரர், வந்தோமா பென்ஷன் பணத்தை கொடுத்தோமான்னு போயிட்டே இரு. எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாத. அவருக்கு கொல்லி வைக்க போகிறவன் நான் தான். அந்த ஆளுக்கு எவ்வளவோ செஞ்சிட்டேன். அறிவுரையெல்லாம் எனக்கு வேண்டாம், போயிட்டே இரு என்று கத்தினான். தபால்காரர் செய்வது ஒன்றும் அறியாமல் அமைதியாய் தன் பையை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் ஏறி போனார். எதிர்பார்த்து கிடைத்தும் பேத்திக்கு கொடுக்க முடியாத ஏமாற்றம். இறுதியில் அந்த கோவிந்தசாமி கிழவர் அப்படியே படுக்கையிலிருந்து தபால்காரர் போவதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். மறுநாள் மீண்டும் அந்த தபால்காரர் யாருக்கோ தபால் கொடுக்க அந்த தெருவிற்கு வந்தார். கோவிந்தசாமி கிழவர் வீட்டு வாசலில் ஒரே கூட்டம். சாமியான பந்தல் போட்டு ஒரு பக்கம் சங்கு ஊதி கொண்டு இருந்தார்கள். அந்த கோவிந்தசாமி தாத்தா இறந்து போய்விட்டார். தபால்காரர் மனசு கனத்தது. இப்படி எத்தனை துயரங்களை கடக்கிறோம். பல சமயங்களில் உதவ மனம் துடித்தாலும் முடியாமல் போகிறதே என்று மனதில் நினைத்து கொண்டே ஏதோ ஒரு வீட்டில் நின்று சார் போஸ்ட் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சைக்கிளில் ஏறி அடுத்த தெருவுக்கு போனார். இப்படி எத்தனையோ சொல்ல முடியாத செய்ய முடியாத வழிகளோடு தான் பல பேரின் வாழ்க்கை முடிகிறது.